இந்தியா எஸ் சப்காண்டினென்ட். சப்காண்டினென்ட் அப்படின்னா துணைக்கண்டம் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவை ஏன் துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா அலாங் வித் த கண்ட்ரீஸ் ஆஃப் மயான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் கால்டு எ சப்காண்டினென்ட். நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நாட்டை சுற்றியுள்ள நெய்பர் கண்ட்ரிஸ், இந்த நாடுகளோடு ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்காங்க. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சப்காண்டினென்ட் அப்படின்னு அழைக்கிறோம். அதாவது இந்த நாடுகள்லாம் நம்ம நாட்டுடைய நெய்பர்ஸாக இருக்கிறாங்க. திஸ் ரீஜியன் possesses a distinct continental characteristics in physiographic, climate, natural vegetation, minerals, human resources, etc. Hence, India is also known as subcontinent. அதாவது நம்ம இந்தியாவை துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய அதாவது ஃபிசியோகிராஃபி அப்படின்னா இயற்கை அமைப்பு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் கிளைமேட் அப்படின்னா காலநிலை, நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா இயற்கை தாவரங்கள், மினரல்ஸ்னால் தாதுக்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா மனித வளங்கள், எக்ஸட்ரா. இன்னும் அதிகமாக நம்ம நாட்டில் காணப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. அதாவது வேறுபட்டு இருந்தாலும் நம்ம இந்தியர் அப்படின்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறோம் இல்லையா, அதனால தான் நம்ம இந்தியா சப்காண்டினென்ட்னு அழைக்கிறாங்க. சாதாரணமாக எதை சப்காண்டினென்ட்னு அழைப்பாங்கன்னா, இந்த ஃபிசியோகிராஃபி, கிளைமேட்டு, நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் இதெல்லாம் வேறுபட்ட இடங்களில் இருந்தாலும் அதிகமான வளங்களை கொண்ட நாடாக நம்ம இந்தியா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இதை நம்ம சப்காண்டினென்ட்னு அழைக்கிறோம். இதெல்லாம் பார்த்துங்க, எதெல்லாம் நம்மளுடைய துணை கண்டமாக இருக்குது, அதாவது அண்டை நாடுகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்றில் மயான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்டு ஸ்ரீலங்கா இஸ் கால்டு த சப்காண்டினென்ட். இதெல்லாம் நம்ம நாட்டோடைய நெருங்கிய தொடர்பு கொண்ட நாடுகளாக இருக்கிறதுனால இதை துணைக்கண்டம்னு அழைக்கிறோம். துணைக்கண்டம்னு அழைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை அமைப்பு, ஃபிசியோகிராஃபி, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், எக்ஸட்ரா. இதெல்லாம் வேறுபட்டு காணப்படுறதுனால தான் நாம் இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சப்காண்டினென்ட். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது மாதிரி வேறுபட்ட இடங்களில் வேறுபட்டு காணப்பட்டாலும் நம்ம எல்லாம் இந்தியர் அப்படின்ற அந்த உணர்வோடு இருக்கிறதுனால தான் நம்மளை சப்காண்டினென்ட்னு அழைக்கிறாங்க.